ஹாய் குட்டீஸ். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். யாருன்னா நம்ம அக்பர் பற்றி. ஒரு நாள் அரண்மனையில் மகாராணி, அக்பரோட ஒய்ஃப் மகாராணி என்ன பண்ணுறாங்க, காவலாளியை கூப்பிட்டு பீர்பாலை போய் உடனே வர சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இப்போ அந்த காவலாளியும் குடுக்குன்னு ஓடி வந்து பீர்பால்கிட்ட வந்து, உங்களை உடனே மகாராணி வர சொன்னாங்க, போய் கேளுங்க, என்னன்னு கேளுங்க, உடனே வர சொன்னாங்கன்னு சொல்லி காவலாளி சொல்கிறார். உடனே பீர்பாலும் போகிறார். போயிட்டு மகாராணிக்கு வணக்கம், மரியாதைக்குரிய வணக்கம், ஏன்னா அவங்க மகாராணி சொல்லிவிட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. எதுக்காக கூப்பிட்டீங்க, ஏதோ பிரச்சனையா, நான் எதுவும் உதவி செய்யணுமா அப்படின்னு பீர்பால் கேட்குறார். உடனே மகாராணி சொல்கிறாங்க, இல்லை, எனக்கு ராஜாவை நினச்சா ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரொம்ப கோவப்படுறாரு, ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப கோவப்படுறாரு. அவர் ஹெல்த்துக்கு அது நல்லது இல்லைல்ல, என்ன செய்கிறதுன்னு தெரியல, அதனால தான் உங்களை வர வச்சேன் அப்படின்றாங்க மகாராணி. உடனே பீர்பால், இதை நீங்கள் ராஜாக்கிட்டே சொல்லலாமே, நீங்கள் ராஜாக்கிட்டே சொல்லியிருந்தா அவர் கேட்டிருப்பாரே அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன், கோவப்படாதீங்க, உடம்புக்கு நல்லதில்லைன்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனால் ராஜா அப்போதைக்கு சரின்னு தலையாட்டுறாரு. ஆனால் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா ரொம்ப டென்ஷன் ஆகி கோவப்படுறாரு. இது என்ன பண்ணுறது எனக்கு தெரியல, நீங்கள் தான் எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு மகாராணி பீர்பால்கிட்ட கேட்குறாங்க. அப்போ உடனே பீர்பால் என்ன சொல்கிறாரு, சரி ராணி, நீங்கள் கவலையே படாதீங்க, நான் அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, நான் அவரை பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்றாரு பீர்பால். ஒரு நாள்னா ராஜாக்கு என்ன வழக்கம்னா, காலையில் எழுந்திரிச்சு காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு ப்ரஷ் பண்ணி குளிச்சுட்டு நேராக பூஜை ரூமில் உட்காந்து பூஜை பண்ணுறது அவரோட வழக்கம். அது பூஜைனா கண்ணை மூடி ஆழ்ந்த இதுக்கு போயிடுவார். அப்படி உதது கடவுளோட ரொம்ப ஒன்றிச்சு ப்ரேயர் பண்ணுவார். அது டெய்லி அக்பருக்கு அது ஒரு பழக்கமாக இருந்தது. அதே மாதிரி அக்பர் வந்து குளிச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கு ரெடியாக கண்ணை மூடி உட்காந்துருக்கிறாரு. அப்படியே ரொம்ப இன்வால்வாக கடவுள்கிட்ட ஒன்றிச்சு போய்டுறது. அப்படி போகும்போது ஒரு சத்தம் கேட்குது, ஒரு அசிரின்னு சொல்லுவாங்க, ஒரு சவுண்டு கேட்குது. என்னன்னா, இது மாதிரி அரசே, நீங்கள் ரொம்ப கோவப்படுறீங்க, ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்க, அதனால் உங்கள் கோவத்தெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே ராஜாவுக்கு என்னடா இது, கடவுளே நம்மகிட்ட பேசுகிறாரு போல இருக்கே, சந்தோஷமாக இருக்கும் தானே, கண்ணை மூடி உட்காந்துருக்கோம் கடவுள் முன்னாடி, கடவுள் பேசுனா எப்படி இருக்கும், அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அக்பருக்கு கண்ணை மூடி கேட்குறாரு, ஆஹா அடுத்தது என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல, நம்ம கவனித்து கேட்போன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு கேட்குறாரு அக்பர். உடனே கடவுள் சொல்கிறாரு, அந்த அசிரிதி குரல் மட்டும் தான் கேட்கும், என்ன சொல்கிறாரு, இங்கே பாருங்க ராஜா, உங்கள் முன்னாடி ஒரு கோல்டு தங்க செம்பு வச்சுருக்கேன், அங்கே தங்க செம்பில் ஜில்லுன்னு தண்ணி இருக்குது, குளிர்ந்த நீர், நல்ல குளுன்னு தண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்பப்போ கோவம் வருதோ அப்பெல்லாம் போய் அந்த ஜில் தண்ணியை குடிச்சிருங்க அப்படின்னு அந்த அசிரிரி சொல்லுது. சொல்லிவிட்டு அசிரிரி போயிடுச்சு, சத்தம் கேட்கல. உடனே ராஜா கண்ணை திறந்து பார்க்குறாரு, தங்க செம்பில் தண்ணி இருக்குது, ஜில் வாட்டர் இருக்குது. உடனே அதுலேருந்து என்ன பண்ணுறாரு, ஏன்னா கடவுள்லாம் சொல்லியிருக்காரு, என்ன பண்ணுறாரு, அவருக்கு எப்பப்போ கோவம் வருதோ, எப்பப்போ சுருன்னு கோவம் வருதோ அப்போல்லாம் வேகமாக போய் அந்த தங்க செம்பில் இருக்க தண்ணி எடுத்து கடன்னு குடிச்சிடுறாரு. அவருக்கு கோவம் போயிடும். இப்படியே நடந்துட்டுருக்கு. ராஜாவோட கோவமெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல, ரொம்ப அமைதியாகிடுறாரு, எந்த பிரச்சனைக்கும் டென்ஷன் ஆகிறதில்ல, ரொம்ப உணர்ச்சி வசப்படுறதில்ல, நிறைய மாற்றம். அப்போ ராஜாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. அடடா, நம்ம எப்படி மாறிட்டோம், நமக்கு கோபமே வர்றதில்லைன்னு வேகமாக போகிறார். போயிட்டு ராணியையும் பீர்பாலையும் கூப்பிட்டுட்டு, இங்கே வாங்க, 2 பேரும் வாங்கணும் உட்கார வச்சு, கவனிச்சிங்களா என்னைய, எனக்கு இப்போ கோபமே வர்றதில்லை பற்றியா அப்படின்னு சொல்கிறாரு அக்பர். உடனே ராணியும் பீர்பாலும் சிரிக்கிறாங்க. என்ன நீங்கள் கடவுள் என்கிட்ட பேசியிருக்காருன்ற, நான் இப்போ கோபமே படுறதில்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் 2 பேரும் சிரிக்கிறீங்களே அப்படின்னு ராஜா கேட்குறாரு. அப்போ ராணி சொல்கிறாங்க, இதெல்லாம் இவர் பண்ணுற வேலை, பீர்பால் பண்ண வேலை, உங்கள்கிட்ட கடவுள் பேசலை, இவர் தான் பேசினார், தங்க செம்பில் ஜில் தண்ணி வச்சார்ல, அதுவும் இவர் தான் வச்சார் அப்படின்னோடனே ராஜாவுக்கு
டக்குன்னு ஒன்றும் புரியல. எப்படி அப்படின்னா, ஆமாம் நீங்கள் ரொம்ப கோவப்படும்போது உடம்பு உஷ்ணமாகும். நம்ம இப்போ டென்ஷன் ஆனோன்னு வைங்களேன், ரொம்ப கோவப்படுறோன்னு வைங்களேன், நமக்கே தெரியும் பாடி ஹீட் ஆகிற மாதிரி தெரியும். அப்போ ஜில் தண்ணியை குடித்தோம்னா அந்த வெப்பம், அந்த ஹீட்டு தணிஞ்சிரும். அதனால தான் உங்களுக்கு கோபம் வரும்போதெல்லாம் ஜில் தண்ணியை குடிக்கிறதுக்கு அந்த தங்கச்செம்பில் வச்சேன் அப்படின்றாரு பீர்பால். உடனே ராஜாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. யார்? அக்பருக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அவரோட ஒய்ஃபு மகாராணியும் பீர்பாலையும் ரொம்ப பாராட்டுறாரு. அவர் கோபமும் படுறதில்ல. உண்மையாகவே கோவப்பட்டோன்னு வைங்க, நம்ம ஹெல்த்து தான் போகும். எப்பயுமே கோவப்படக்கூடாது. என்ன விஷயமா இருந்தாலும் ஒரு செகண்ட் நம்ம கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். இல்லாட்டினா ராஜா மாதிரி ஜில் வாட்டரையாவது குடிச்சிடும். சரியா? கோவப்பட்டால் நம்ம ஹெல்த்து தான் போகும். சரியா? அதனால் நாளைக்கு ஆச்சு வேறொரு குட்டி கதையோடு வரேன்.